நமது டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வளமுடன் வாழ யோகா இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சளி பிரச்சனை. இந்த சளி எல்லாருக்குமே வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? உடனே ஒரு மெடிக்கலுக்கு போகிறது, மாத்திரை வாங்கி சாப்பிட்றது, சரிங்களா? அந்த மாதிரிலாம் வேண்டாங்க. ஒரு 2 பயிற்சி சொல்லித்தரேன். கபாலபதி, பஸ்திரிகா அப்படின்றது. அந்த 2 பயிற்சியை பண்ணோம்னாவே போதும், சளியெல்லாம் வெளில நீங்களே எடுத்துடலாம். அவ்வளோ அற்புதமான பயிற்சி. இதில் இந்த பஸ்திரிக்காங்கிற பயிற்சி கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனது. அதை உயர் ரத்த அழுத்தம், ஹை பிபி இருக்கிறவங்க செய்யக்கூடாது. ஆனால் கபாலபதிங்கிறது எல்லாருமே செய்யலாம், சரிங்களா? முக்கியமாக காலையில் எழுந்த உடனே இந்த பயிற்சியை பண்ணிங்கன்னா மூளை பகுதிக்கு ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும், பிராணசக்தியானது நல்லா இருக்கும், சரிங்களா? இந்த பயிற்சியை நம்ம இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நம்ம கபாலபதி அப்படின்ற பயிற்சியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கபாலபதி பார்த்திங்கன்னா, வேகமாக மூச்சு காற்றை வெளியில் தள்ளணும். அப்போ உள்ளே இழுக்கிறது தானாகவே நடைபெறும், நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. அப்போ வேகமாக மூச்சை வெளியே தள்ளணும் அப்படின்னா வயிறு உள்ளே போகுது, சரிங்களா? இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் கையை வச்சு வேணால் செஞ்சு காமிக்கிறேன், சரிங்களா? மறுபடியும் சொல்கிறேன், மூச்சை வெளியே விடுறதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. உள்ளே தானாகவே போயிடும், அதில் நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேணாம், சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள். நீங்கள் இது கபாலபதி அப்படின்றது. சரி, அடுத்து பஸ்திரிக்காங்கிறது. இது கொஞ்சம் கடினமானது தான். ஆனால் இதை செய்யும் பொழுது உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க கண்டிப்பாக செய்யக்கூடாது. அது மட்டும் மிக முக்கியமானது. என்னை பாருங்கள், இந்த கைகள் எப்படி வச்சுக்கிடணும். கையை வேகமாக மேலே கொண்டு போகணும், வேகமாக கீழே கொண்டு வரணும். இந்த கைகள் நிலையும் மூச்சு காற்றையும் பாருங்கள். இதில் என்ன பண்ணணும்னு கேட்டால், வேகமாக மூச்சை வெளியே விடணும், வேகமாக மூச்சை உள்ளே இழுக்கணும். அதுதான் விஷயம், நீங்கள் கவனிக்க வேண்டியது. அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம், சரிங்களா? இப்போ பாருங்கள். ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் மெதுவாக ஆரம்பிக்கிறோம், அப்புறம் அப்படியே வேகத்தை அதிகப்படுத்துகிறோம், முடிக்கும் பொழுது வேகத்தை அப்படியே குறைச்சி முடிச்சிடுறோம். அவ்வளோதான். இது 2 பயிற்சிகள், கபாலபதியும் சரி பஸ்திரிக்காவும் சரி. இதை செய்து முடித்த உடனே கொஞ்சம் நேரம் கண்களை மூடி மூச்சு காற்றை கவனிச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருங்க. ஏன்னா கொஞ்சம் கிருகிருன்னு வரும், அதனால். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த கபாலபதி, பஸ்திரிக்கா அப்படின்னு 2 பயிற்சியை பார்த்தோம், சரிங்களா? நான் திரும்பவும் சொல்கிறேன், பஸ்திரிக்காங்கிறது உயர் ரத்த அழுத்தம், ஹை பிபி இருக்கிறவங்க செய்ய வேண்டாம், ஏன்னா கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகும். கபாலபதியுமே பார்த்திங்கன்னா 30 எண்ணிக்கை பண்ணுங்கள். இந்த வேகமாக மூச்சை வெளியே தள்ளுறீங்க பார்த்தீங்களா, 30 எண்ணிக்கை பண்ணால் போதும், அதுக்கு மேலே தேவைப்படாது. மற்றபடி வாலிப வயதில் இருக்கிறவங்க, இளம் வயதினர் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி செய்யலாம். 50, 100 அந்த மாதிரிலாம் கூட செய்யலாம். அதிகாலையில் செஞ்சால் மிகவும் நல்லது. ஏன்னா அந்த மூளைக்கு பிராணசக்தியை நல்லா கொண்டு போய் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி. சரிங்க, அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு முக்கியமான யோகா பயிற்சியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.